ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணி எப்படி கரெக்டாக பிளான் பண்ணி கொண்டு போகிறதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது பல பேருக்கு நடந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ட்ரிப்பில் வந்துட்டு எப்படி பிளான் பண்ணுறதுனே தெரியாமல் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிருப்பீங்க. இந்த மாதிரி அடுத்த நடக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எப்படி கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பிளான் பண்ணி கொண்டு போகிறதுன்றதை பற்றி தெளிவான இந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸ்டெப் 1, பஸ் ரெண்டல் காஸ்ட். இந்த பஸ் ரெண்டல் காஸ்ட்னால் என்னன்றதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறீன்ற பட்சத்தில் வந்துட்டு ஒரு பஸ் நமக்கு தேவைப்படும், அதாவது ஒரு ட்ராவல்ஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ அந்த ட்ராவல்ஸோட அமௌண்ட், இப்போ வந்துட்டு 1 டேக்கு வந்து ஒரு ட்ராவல்ஸுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு பஸ்ஸோட ட்ராவல்ஸோட சார்ஜிங் 1 டேக்கு வந்துட்டு 15,000 12,000 இருக்கும். இப்போ அந்த 12,000 நீங்கள் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 பீப்புள்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீன்ற பட்சத்தில் ஒரு 600 அவங்கக்கிட்ட தலைக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு ஒரு 15,000 வரும். இதை வச்சு நீங்கள் அந்த பஸ்ஸுக்கு வந்துட்டு அந்த காசை வந்து கொடுத்துடலாம். ஆனால் அங்கே போய்ட்டு உங்களுக்கு ஃபுட்டு தேவைப்படும், அதுக்கப்புறம் அங்கே போய் சுற்றி பார்க்குறதுக்கான காஸ்ட்டும் தேவைப்படும். இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, பெர் ஹெட்டுக்கு ஃபுட்டுக்கு மட்டும் 500 நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். அங்கே போய்ட்டு சுற்றி பார்க்குறது அதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு 300 வந்து சார்ஜ் பண்ணலாம். இப்போ டோட்டலாக 800 ஆயிடுச்சு. அப்புறம் அங்கிட்டு ஒரு பஸ்ஸுக்குன்னு நீங்கள் ஒரு 600 சார்ஜ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ரெண்டுத்துக்கு நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு 1400 ஒரு நம்பர் வருது. இப்போ இந்த 1400 வந்து நீங்கள் அவங்ககிட்ட வந்து பெர் ஹெட்டுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ட்ரிப்பை வந்து நார்மலாக கொண்டு வர முடியும். பட் நீங்கள் ஒரு ட்ரிப் ஆர்கனைசராக மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நடக்காது. இப்போ 1400 நீங்கள் வாங்குறீங்க, இதில் எங்கேருந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும்? வாய்ப்பே இல்லை. நீங்கள் அந்த லாபத்தை எடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த 1400 கூட ஒரு 200 நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட் மார்ஜினை ஆட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அந்த 1400 கூட உங்களோட 200 உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 200 தான் ப்ராஃபிட் மார்ஜின். இப்போ 25 பீப்புள்ஸ்கிட்டேருந்து நீங்கள் வந்துட்டு 25 பீப்புள்ஸ்கிட்டேருந்து நீங்கள் வாங்குவீங்க அந்த 200. அப்போனா 25 பீப்புள்ஸ்கிட்டேருந்து நீங்கள் வாங்கும்போது அதோட வேல்யூ வந்து 500 இருக்கும். சரி, 5,000 இருக்கும். சாரி, 5,000 இருக்கும். இப்போ இந்த 5,000 உங்களோட ப்ராஃபிட். இப்போ உங்களோட ப்ராஃபிட்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, உங்களுக்கு தேவையான ஒரு ஐடியாவும் கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை கொண்டு போயிட்டு எப்படி சேஃபாக கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது ஃபுட்டு. இப்போ ஃபுட்டு வந்துட்டு உங்களுக்கு லோ ப்ரைஸில் கிடைக்கணும்னா இந்த நீங்கள் ட்ரிப் போகக்கூடிய சைட்ஸில் இருக்கக்கூடிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட நீங்கள் டைப் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு 25 பேர் அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் நாங்கள் வருவோம், எங்களுக்கு ஃபுட்டு வந்து கம்மியான விலையில் கொடுங்கன்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். இது மூலமாக அவங்க கூட டைப் பண்ணிவிட்டு கம்மியான விலையில் ஃபுட்ஸை நீங்கள் வந்துட்டு நல்ல ஒரு குவான்டிட்டியில் நீங்கள் கொடுக்கலாம் உங்கள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு. இப்படி நீங்கள் கொடுக்கும்போது ஃபுட்ஸும் நம்மக்கிட்ட தரமாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை என்ன? ஃபுட்ஸ் இப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும்னா சேஃப்டி. இந்த சேஃப்டிக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யணுன்றதுனா தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸோட நம்பர் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் அதுக்கப்புறம் லோக்கல் ஹாஸ்பிட்டல் நம்பர் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வரக்கூடிய அந்த கஸ்டமர்ஸோட ஃபோன் நம்பர், அவங்களோட அட்ரஸ், அதுக்கப்புறமா அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு பேரண்ட்ஸோட நம்பர் நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஏதாவது ஒரு ஆபத்தான நிலைமையில் வர கஸ்டமர்ஸோட ரிலேட்டிவ்ஸை அணுகிறதுக்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சிங்கன்னா, ப்ராப்பராக ஒரு பிளானிங் உங்களுக்கு தேவைப்படும். இதுக்காக நீங்கள் 1 மந்த் ஆச்சு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி வரும். அந்த 1 மந்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லோக்கலில் இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ் ஆர் டூரிஸ்ட் பஸ்ஸோட கான்டாக்டை நீங்கள் வாங்குங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ட்ரிப் போகணுன்னு நினைக்கக்கூடிய அந்த லோக்கல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் எக்ஸட்ரா மீன்ஸ் ஹோட்டல்ஸ் ஆர் ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்களோட நம்பர்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு எவ்வளோ சீப்பாக அவங்களோட கொடுக்க முடியுமோன்னு பாருங்கள். இப்போ இப்படி பண்ணால் மட்டும் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் யாரும் அவ்வளோக்கு வரமாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு நினச்சா சொன்னால் யாரும் வரமாட்டாங்க. அதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம்னா 200 உங்களுக்கு 5,000 ப்ராஃபிட் இப்போ வருது அந்த 25 பீப்புள்ஸ்கிட்ட இருந்து. அதில் 2,000 நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த 2,000 எடுத்து ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்க போகிறீங்க. அந்த 25 பீப்புள்ஸில் ஒரு ரேண்டம் லக்கி பீப்புளை சூஸ் பண்ணி அந்த கிஃப்ட்டை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. இது மூலமாக நீங்கள் அவங்களோட மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன கொண்டு வரணும்னா, சரி போவோம், 1,600 நம்ம கொடுக்குறோம், ஜெயிச்சா 200 நம்மளுக்கு கிடைக்கும், போவோமேன்னு சொல்லிட்டு எல்லாம் வருவாங்க. இதில் எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்க போகிறதில்ல, அந்த ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க போகிறீங்க. இதில் 300 ப்ராஃபிட். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து
ஃபுல் ஃபோக்கஸாக அவங்க பணத்து மேலே நீங்கள் யாரும் ஃபோக்கஸ் வரக்கூடாது. நீங்கள் வந்துட்டு வரக்கூடிய பீப்புள்ஸோட சேஃப்டி அண்டு அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா, ஹாப்பியாக இருந்தாங்களான்ட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் தான் உங்களோட அடுத்த வரக்கூடிய கஸ்டமர்ஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. சரி, இந்த வீடியோவில் நான் தெளிவாக எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருப்பேன்.